அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று எழுதிய தலைவிதியாக நவம்பர் 16ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு மாதத்திற்கு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற போகின்றன, இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரித்த நிலை என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. தற்போது அவர் பலத்தோடு, அதீத பலத்தோடு நவம்பர் 16ஆம் தேதி முதல் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைந்து ஜென்ம ராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க. இது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் சூரியன் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான தடைகளையும் சிக்கல்களையும் விளக்குகிறது. பொதுவாகவே சூரியன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. அதே போன்று அதிகப்படியான சிரமத்தை ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்துவாருங்க. ஆனால் மற்ற இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலன்தான் கிடைக்கும். அதில் ஒரு இடமான சப்தமஸ்தானத்திலும் நடுநிலையான பலன்கள் தான் உண்டு என்றாலும் கூட தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. ஏனென்றால் சூரியன் முதன்மை கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறாருங்க. அவர் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்குகிறாருங்க. நாம் யதார்த்தமான வாழ்வில் ஒரு குடும்பத்தை ஒரு பெண் வழிநடத்துவதையும் பார்ப்போம். அதே போன்று ஒரு குடும்பத்தை ஒரு ஆண் வழிநடத்துவதையும் பார்ப்போம். இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது சூரியனுடைய ஆளுமை தன்மைதான். சூரியனுடைய ஆளுமை தன்மை தசாபுத்திகளை வலு சேர்க்கும் போது அந்த குடும்பத்தையே வழிநடத்துவதற்கான யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் 2 பேருமே சேர்ந்து வழிநடத்த வேண்டும், மிக முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று சூரியன் வலுவாக இருக்கும் போதுதான் அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிறது. ஆனால் 2 பேருக்குமே சூரியன் வலுவாக இல்லாமல் மென்மையாக விட்டு கொடுத்து செல்வதாலும் கூட சில விஷயங்களை சாதனையாக மாற்றிக்கொள்ள முடியாத சிக்கலும் உருவாகிறது. எனவேதான் சூரியனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எந்த முடிவு எடுத்தாலும் அதை திடகாத்திரமான மனதுடன் சிறப்பாகவும் செம்மையாகவும் எடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சூரியன். அவர் பெரும்பாலும் மனித வாழ்வில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாகவும், அதோடு மட்டுமல்லாது எந்த பணியை செய்தாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கனக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்திற்குள் வந்திருப்பதால் நிச்சயமாக குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில் பார்த்து கொள்கிறாருங்க. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சப்தம பார்வையை ஜென்மராசிக்குள் செலுத்துவதால் இந்த தருணம் ஜென்மராசி மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான காரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய சிறு முயற்சியிலே அது மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் மன நிம்மதியை பெறக்கூடிய வகையிலும் மகிழ்ச்சியை நிறைவாக பெறக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைத்து கொடுக்கிறாருங்க. சூரியன் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுப நிகழ்வுகளான திருமணத்திற்கு ஏற்ற ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் சூரியன் சஞ்சரிப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறதுங்க. மனதில் குழப்பத்தையும் பல்வேறு வகையான தடைகளையும் சந்தித்து வந்த உங்களுடைய சூழ்நிலையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வருமான உயர்வு மற்றும் குடும்ப ரீதியான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சூரியன். அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பணி சுமை அதிகரித்தாலும் கூட
அந்த பணிச்சுமை உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார். எனவே நீங்கள் விரும்பியபடி உத்தியோகம் சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவானின் ஆதிக்கம் பிரம்மஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது லாபஸ்தானத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சப்தமஸ்தானத்திற்குள் சூரியன் இருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அடுத்த 1 மாத காலத்திற்கு சப்தமத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நல்ல லாபம் நிறைவாக நிச்சயமாக உண்டு. விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்குங்க. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. நிதி சார்ந்த விஷயங்களில் உள்ள சிக்கல்கள் விலகும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த தருணத்தில் சூரியன் சப்தமத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே எதிர்பார்க்கிறபடி வருமான உயர்வு மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கலைத்துறையில் மிக அற்புதமாக கிடைக்க போகிறது. குறிப்பாக சினிமா துறை ரீதியான பணிகளில் முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி நிறைவாக கிடைக்குங்க. உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது அதற்கான அங்கீகாரமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கலைத்துறையில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சூரியன் மட்டுமல்ல, கிரகநிலைகள்ல கலைத்துறைக்கு சாதகமாக பல கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த தருணத்துல நல்ல வாய்ப்பு உங்களது இல்லம் தேடி நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி சூரியன் சப்தமஸ்தானத்திற்குள் வந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்தபடி செல்வாக்கு உயர்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பொறுமையுடனும் நிதானத்துடனும் பல்வேறு வகையான பணிகளை செயல்படுத்தி வரக்கூடிய உங்களுக்கு புதிய முயற்சிகளிலும் நல்ல காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி மற்றும் கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பதால் எந்தவிதமான குறைவும் இருக்காதுங்க. விவசாயத்திற்கு தேவையான நீர், விதை, உரம் உள்ளிட்ட அடிப்படையான வசதிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறலாம். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக அஷ்டமத்திலும் குரு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு மனச்சுமையை பெரிய அளவுல விலக்கி விடுகிறாருங்க. அது மட்டுமல்லாது குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு ஆளுமையும் முடிவெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை முதலும் முடிவுமான சூரியன் நீச்சம் பெற்று எழுதியிருக்கக்கூடிய இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு